சிங்கூஸ். ரீசெண்டாக எனக்கு பிடிச்ச 2 ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட சோலோ ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வேறு ஒரு கண்டென்ட் தான் யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் அதில் ஒரு சில சட்ட சிக்கல்கள்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. மேபி அது வந்து அடுத்த வீக் வரலாம். நான் யோசித்து வச்ச அந்த கண்டென்ட்டு. இப்போது நம்ம இந்த சாங்ஸை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யார் அந்த 2 ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து பி2பியோட யுக்சுங்ஜே, இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து பிடிஎஸோட ஆரம். இவங்க 2 பேரோட சோலோ ஆல்பம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வந்து எப்போவுமே எனக்கு ஃபேவரட் ஹீரோ யாருன்னு கேட்டால் நான் வந்து யுக்சுங்ஜே தான் சொல்லுவேன். அந்த மாதிரி அந்தளவுக்கு எனக்கு ஃபேவரட். நான் கேபாப்குள்ளே வரும்போது எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறனால எனக்கு எப்போவுமே யுக்சுங்ஜே வந்து ஒரு ஸ்பெஷல். அதுக்கப்புறம் ஆரமோட தாட் ப்ராசஸ்க்கு ஃபேன் ஆகாதவங்க யாராவது இருக்காங்களா? இல்லவே இல்லை. எனக்கு எப்போவுமே ஆரமோட அந்த தாட் ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க லைஃப்பை பார்க்குற விதம், அது வந்து இந்த ஒவ்வொரு சாங்லேயுமே நமக்கு தெரியும். அதை போர்ட்ரே பண்ணுறதுலாம் அதெல்லாம் பார்க்கும்போது எப்பட்றா இப்படிலாம் இருக்கிறாங்க, இப்படிலாம் யோசிக்கிறாங்க, அதுவும் நம்ம கூட ரிலேட் ஆகுமா அப்படிங்கும்போது வேறு லெவலில் இருக்கும். அதனாலே நான் ஆரமோட சாங்ஸ்க்கு எல்லாமே ஒரு பெரிய ஃபேன். அப்படி இருக்கும்போது நம்ம 2 ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டும் பேக் டு பேக் வந்து அவங்களோட சோலோ ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரே ஜாலி தான். இந்த வீடியோ வந்து ஒரு சாங் ரிவ்யூவா அப்படின்னு கேட்டால் எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ஏன்னா சாங் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா நமக்கு மியூசிக்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். எனக்கு மியூசிக் பற்றிலாம் அவ்வளோவாலாம் ரொம்ப தெரியாது. ஒரு சாங் நல்லா இருக்குன்னா அந்த பீட் நல்லா இருக்குதா நான் கேட்பேன், லிரிக்ஸ் அழகாக இருக்குதா அதையும் நான் கேட்பேன். அதுதான் அவ்வளோதான் என்னோடய மியூசிக் நாலேஜ். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எனக்கு அதை கேட்டோடனே ஒரு இம்ப்ரெஷன் கிடச்சிச்சின்னா அதை நான் கேட்பேன். அந்த மாதிரி தான். ஸோ ஆனால் வந்துட்டு இந்த மற்றவங்க ரிவ்யூ பண்ணுற மாதிரி இந்த ஸ்ருதி இங்கே இப்படி இருந்துச்சு, இங்கே வந்துட்டு இங்கே கிட்டார் இப்படி வச்சிருந்தாங்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சு, நான் இந்த மியூசிக் வீடியோவை எப்படி பார்த்தேன், அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து யுக்சுங்ஜேவோட ஆல்பம் பற்றி பார்க்கலாம். இந்த ஆல்பமோட நேம் வந்து எக்ஸிபிஷன் லுக் க்ளோஸ்லி. இது யுக்சுங்ஜேவோட செகண்ட் சோலோ ஆல்பம். அவரோட ஃபர்ஸ்ட் சோலோ ஆல்பம் வந்து 2020 ரிலீஸ் ஆச்சு. இந்த ஆல்பம் வந்து May 9 ரிலீஸ் ஆச்சு. இதில் டோட்டலாக 3 ட்ராக் லிஸ்ட் இருக்குது. பி சம்படி, வித்தவுட் யூ, த கோஸ்ட். இதில் வந்து அந்த பி சம்படி தான் வந்து மெயின் சாங். இதுக்கு தான் மியூசிக் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து பி2பி வந்து என்னென்னா அவங்களோட மெலோடி சாங் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு அவங்க மற்ற ஜானர்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் இல்லை, எல்லா ஜானருமே அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட மெலோடி வந்து நிறைய ஃபேன்ஸ், மெலோடி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ அதனால் நான் யுக்சுங்ஜே வந்து நிறைய மெலோடி சாங்லேயே பார்த்துட்டு ஒரு பாப் மியூசிக்கில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி வந்து பி2பியோட லிரிக்ஸ்லாம் பார்த்தோன்னா கொரியனில் தான் இருக்கும், இங்கிலீஷ் அங்கங்கே தான் வரும். ஆனால் இதில் வந்து நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க லிரிக்ஸில். அதெல்லாமே யுக்சுங்ஜேவோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து நல்லா இருந்துச்சு. பி2பியோட பிகைண்ட் தி சீன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருந்தோம் அப்படின்னா யுக்சுங்ஜேவோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவன் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பார். பட் இருந்தாலும் இந்த சாங்கில் வந்து செம்மையாக இருந்துச்சு. நிஜமாலே எல்லா ப்ரொனவுன்சியேஷனுமே சூப்பராக இருந்துச்சு. பி சம்படி, இந்த டைட்டிலில் கேட்டோடனே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சாங் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாங்கோட ஒரே ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காமல் நம்மளாக இருக்கணும், அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சாங் ஃபுல்லுமே வந்துட்டு அதுதான் மெயின் மோட்டோ. பி யூ, டோன்ட் பி லைக் சம்படி, அந்த மாதிரி தான். அது நல்லா இருந்துச்சு. அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே ரிலேட் ஆச்சு. அதனால எனக்கு வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் என்னோட ஒரு ஃபேவரட் லிரிக்ஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து பாஸ்ட்டுக்கு போக விரும்பலை. ஏன் அப்படின்னா என்னோடய பாஸ்ட் மீ வந்துட்டு வேறு ஒருத்தர் மாதிரி இருக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதனால் நான் பாஸ்ட்டுக்கு போக மாட்டேன். ஏன்னா நான் நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இன்னொருத்தங்க மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது நம்மளால் எல்லாராலையுமே ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம வந்து நம்ம ஏன் அவங்கள மாதிரி இல்லை, அந்த மாதிரி நம்மளால ஏன் இருக்க முடியல அப்படிலாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி நம்ம இருக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது நம்ம இல்லை. ஸோ நம்மளாக இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த இது பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த அந்த ஹோல் ஐடியாவை வந்து அப்படியே அவங்க மியூசிக் வீடியோலையும் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மியூசிக் வீடியோட விஷுவல் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த சாங்கை கேட்கல, இது வரைக்கும் யுக்சுங்ஜே பாட்டே கேட்கல அப்படின்னாலும் இதை கேட்டு பாருங்கள், நிஜமாக சூப்பராக இருக்கும். லிரிக்ஸை வந்து கவனிங்க, லிரிக்ஸ் தான் வந்து மெயின். ஓகே, ஸோ மறக்காமல் கேட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆரமோட ரைட் பிளேஸ் ராங் பர்சன். இதுவும் ஆரமோட செகண்ட் சோலோ ஆல்பம். இது வந்து May 10 ரிலீஸ் ஆச்சு. இதில் டோட்டலாக 11 ட்ராக்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் கம் பேக் டு மீ. அதுக்கு தான் மியூசிக் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கம் பேக் டு மீ பற்றி தான் பார்க்க போகிறோம்.
கம்பேக் டு மீ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்லோ சாங்னே நான் சொல்லுவேன். ஏன்னா பி சம்படி வந்து ஒரு பாப் சாங், இது அப்படியே ஆப்போசிட். செம்ம ஒரு ரொம்ப ஸ்லோவான ஒரு சாங், சூப்பராக இருந்துச்சு. ஆரம்கிட்ட எப்போவுமே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும். ஆரமோட லைவ் பார்க்கும்போதா இருக்கட்டும் சரி, அவரோட ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கிடைக்கும். அதுதான் இந்த சாங் ஃபுல்லுமே கிடச்சிச்சு. அப்படி ஒரு கம்ஃபர்ட் சாங், ஸ்லோவான சாங். இது வந்து நைட்டு தூங்கும்போது கேட்டு தூங்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வைப், நல்ல ஸ்லோ வைப், நல்லா இருந்துச்சு. கம்பேக் டு மீயோட ஒரு ஹைலைட்டே என்னென்னா அதோட மியூசிக் வீடியோன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கேபாப் மியூசிக் வீடியோஸ்லலாம் வந்து அவங்க நிறைய ஹிண்டெல்லாம் வந்துட்டு மியூசிக் வீடியோலேயே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி இதை தான் இங்கே சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய நாள் ஆயிடும். நான்லாம் இதுக்கெலாம் நிறைய வீடியோ அப்போலாம் கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒன்று தான் வந்து கம்பேக் டு மீயும். ஏன்னா அவங்க நிறைய ஹியூமனோட எமோஷன்ஸை சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னால் அது டக்குன்னு இது புரிஞ்சிக்க முடியல. ஆனால் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த சாங் ஃபுல்லுமே ஆரம்போட டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை காமிச்சிருக்காங்க. மேபி அது வந்து அவரோட ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பை பற்றி காமிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது, அப்புறம் ஒரு மேரிட் லைஃப்குள்ளே இருக்கிறது, இந்த மாதிரி. அதில் அவர் ஃபஸ்ட்டு சோகமாக இருக்கார், அதுக்கப்புறம் அவர் மீட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் எல்லாமே ஹாப்பி ஆகுது. அந்த மாதிரி இவ்வளோ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே வந்து எனக்கு என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இப்படிலாம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கும் போது தான் நமக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு இதுலேருந்து என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேராவாக டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் டைப் பண்ணதில் பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா ஹியூமன்ஸோட ஸ்டேஜ் ஆஃப் அந்த ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜ் பற்றி தான் அவங்க சொல்ல வராங்க. அதாவது என்னென்னா ஒரு மேரேஜ் லைஃபு, அப்புறம் ஒரு லவ் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்னர் நல்லா இல்லைன்னா அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம், அதை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி, ஒரு மேரேஜ் லைஃப்பில் பார்த்து பயந்து ஓடுற மாதிரி, பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேருந்து பயந்து ஓடுற மாதிரி, இதுதான் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரம் வந்து அவர் மீட் பண்ணுறாரு, அவரோட அந்த செல்ஃப் என்ன சொல்லுதுன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப் வந்து ஜாலியாக மாறுது. பேரண்ட்ஸோட எல்லா ஸ்டேஜ்லேயுமே அவரோட லைஃப் வந்து ஹாப்பியாக ஆகுது, அவர் ஹாப்பியாக இருக்கார். ஸோ அதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மற்றவங்க மாதிரி இருக்கணும்னு நினச்சி போகும்போது அவரோட லைஃப் சோகமாக இருக்குது, அவருக்கு பிடிச்ச வேலை போகும்போது அவரோட லைஃப் ஹாப்பியாக இருக்குது, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டு டிஸ்க்ளைமரும் போட்டிருந்தாங்க. இது எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் புரிஞ்சிருக்கேன். ஸோ மேபி இதை விட ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன் வேறு இந்த ஆல்பமை எந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் மறுபடியும் அந்த சாங்கை பார்க்கும்போது எனக்கும் வந்து ரிலேட் ஆகுது. ஓகே, இதுதான் அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேபி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சாங்கை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். அந்த பெர்ஸ்பெக்டிவையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் நல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. கம்பேக் டு மீ ஃபர்ஸ்ட் வந்து அந்த டைட்டிலை கேட்டோன்னே நான் நினச்சிட்டேன் ஒரு வேளை வந்துட்டு ஓகே ஏதோ லவ் ஃபெயிலியர் சாங் போல் அந்த மாதிரின்னு. ஆனால் இந்த வீடியோ அதுக்கப்புறம் இந்த தியரி, இந்த டீட்டெயில்டு தியரி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு வேளை ஆரம் வந்து அவரோட ரியல் செல்ஃபை தான் அவர்கிட்ட வர சொல்கிறாரா அவர் கூட அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். தெரில மேபி. ஆனால் அது என்னோட ஒரு டவுட்டு. பார்க்கலாம் அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே இப்போது நம்ம பி சம்படியும் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம கம்பேக் டு மீ எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுலேயுமே ஒன்று தான் சொல்ல வராங்க. நீங்களாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், இது வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது நம்ம லைஃப் தான். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம், அதை தான் அவங்களும் சொல்ல வராங்க, நானும் அதை தான் சொல்ல வரேன். ஸோ ஹாப்பியாக இருக்கலாம். 2 சாங் பற்றியுமே பார்த்துட்டோம். 2 சாங்குமே பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ வந்து ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லி நம்ம முடிச்சிக்கலாம். அது என்ன ஃபேக்ட் அப்படின்னா, ஆரம்க்கு ஆல்ரெடி ஒரு அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, நமக்கு தெரியும். இருந்தாலும் அவர் மிலிட்ரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் வந்துச்சு ஒரு வித்தியாசமான நேமில். அந்த இது பார்த்தோன்னே எல்லோரும் என்ன பண்ணோம், ஜாலி, இதில் கமெண்ட்லாம் எனேபிள் பண்ணனால ஜாலி நல்லா கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாக எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது இப்போ தான் தெரிய வருது அதுக்கும் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கும் இப்போ ரிலீஸ் ஆன சோலோ ஆல்பமுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குன்ட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சோலோ ஆல்பம் பேர் என்னது, ரைட் பிளேஸ் ராங் பர்சன். இதோட அப்ரிவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டால் RPWP. இப்போது ஆரமோட அந்த 2வது அக்கௌண்ட்டோட நேம் எடுத்து பார்த்தோன்னா RPWP இதுதான் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அப்போவே நமக்கு ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு இந்த சோலோ ஆல்பம் பற்றி. கண்ணுக்கு எதிரே ஹிண்ட் இருந்தும் நம்ம வந்து அதை கவனிக்காமல் இருந்திருக்கோம், பார்த்தீங்களா. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் வரலாம், ஜப்பான்காரன் என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறான், நான் என்ன கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு. மேபி. ஆனால் எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதுதான் நான் இப்போ கண்டுபிடிச்சது. அதுவும் நான் கண்டுலாம் பிடிக்கல, ஒரு ஆர்டிக்கிளில் பார்த்தேன், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.
இருந்துச்சு, அதான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஒருவேளை இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபன் ஃபேக்டோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோவோட எண்டு வரை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு பிக் 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 தேங்க்யூ. அதுக்கப்புறம் சாங்ஸ் பற்றி உங்கள் தாட்ஸையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், போன வீடியோவில் வந்துட்டு குயின் ஆஃப் டியர்ஸ் வீடியோவில் வந்துட்டு உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் கேட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ கமெண்ட் பண்ணதுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட கேபாப் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then annyeong. For your a lot of love. See you.